மர்மதேசம். என்ன கேட்டையா? வைரவர் மகனுமான ஆனமுடியானாகிய நான் மாடக்குளம் மாரியப்பர் மகன் ராஜமாணிக்கத்துக்கு என் ஒரே தங்கச்சி சிவகாமிய திருமணம் செய்து வைக்கிறதா முடிவு பண்ணி நானும் அவ்வண்ணமே எனது மகளாகிய பொன்னியை மேற்படியாரின் தம்பி கட்டையனுக்கு திருமணம் செய்து வைக்க தெரியும். எனக்கு தெரியும். இங்கிட்டு இருந்து வலுக்கட்டாயமா என்ன அனுப்பும் போதே தெரியும் நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு. கையெடு. யாரு நீ? யாரா? கேப்பையா கேப்ப. உன்னை நம்பி ஏமாந்தவையா? என்னையா யாருன்னு கேக்குற? எனக்கு கண்ணால கட்டிக்கிறேன்னு சொல்லி என் தலை மேல சத்தியம் பண்ணல. சத்தியமா? எனக்கு கெட்ட கோவம் வரும். ஐயோ எனக்கு வேணும்யா வேணும். எனக்கு நல்லா வேணும். நீ ராசாத்தி கெடுத்து விட்டோன்னு தெரிஞ்சும் இந்த ஊர்ல உனக்கு நல்ல பேர் இல்லைன்னு தெரிஞ்சும் உன்னை நம்பின பாரு. உன் மேல ஆசை வச்ச பாரு. எனக்கு எதுவும் வேணும் என்னமோ வேணும். ஏ புள்ள, என்ன இது? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறியா? கட்டையா என்னப்பா இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல ரசமணிக்கா, இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லு. ஐயோ நான் போய் சொல்லலையா? நான் போய் சொல்ல. கற்ப சத்தியமா எனக்கு கண்ணால கட்டிக்கிறேன்னு சொன்னா. சொன்னதோட இல்லாம சொன்னதோட ஆசைக்கு இடங்க வச்சு என் வயித்துல புள்ளைய கொடுத்துட்டாயா. சிவகாமி கண்ணால முடியட்டும் உன் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாயா. நான் என்ன பண்ணுவேன்? ஆன முடியாத உன் தம்பியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு ராசத்தி போதுமையா இவளையும் ஏமாத்தி வைத்திருச்சு குட்டிக்காதீங்க. யோ பூசாரி, என்ன கரெக்டா பரவாயில்ல திட்டம் போட்டு வந்திருக்கியா? இவளை கொண்டு அசிங்கம் பண்ண பாக்குறியா? அண்ணே, இந்த ஆள் தான் இவளை தூண்டி விட்டு ஏதோ சதி பண்றா. தாய் வில்லி, வீட்டுல கற்பூரம் இருக்கா? இவன் கற்பு மேல சத்தியம் பண்ணட்டும். சத்தியம் தானே? எவ்வளவு சத்தியம் வேணும்? நான் பண்றேன்.
ரசு இங்க வா. பிடி, பின்னாடியே வா. கட்டையா, கருப்பு மேல சத்தியமா இந்த பொண்ணுதான் பொய் சொல்றான்னு சொல்லு. கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் தானே? கருப்பு மேல என்ன? யாரு மேல வேணா சத்தியம் பண்ற? இவ பொய் சொல்றா. டேய், கருப்பு மேலயா பொய் சத்தியம் பண்ற? கருப்பு உன்னை விடாதுடா, உன்னை விடாது. இதுக்கு மேலே உன் கூட வாழ நினைக்கிறது தப்பு. கருப்பா, நீ இருக்கிறது சத்தியம்டா. இவன் இந்த ஜென்மத்துல இன்னொரு பொண்ணு தொடக்கூடாது. மீறி தொட்டா தொட்ட கையை வாங்கிடு. கருப்பு என்ன உபயோகப்படுத்திடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, இந்த காசு தோப்பு வீடு மண்ணு மேடா போகணும்னு எங்க அப்பா கருப்பை சாடி விட்டுருக்காரு. நானும் புத்தி கெட்டு போய் எங்க ஆத்தாளை பேயா இந்த வீட்டுல அலைய வச்சேன். இப்ப காக்கா குருவி கூட இந்த வீட்டை அண்ட மாட்டேங்குது. இப்ப சொல்லு, எங்க அப்பாருடைய கோரிக்கையை நிறைவேற்ற என் பேராசையை தானே கருப்பு பயன்படுத்திக்கிச்சு. இல்ல, நீங்க என்ன டைவர்ட் பண்றீங்க. நான் சொல்றேன், கருப்பு சாமிங்கிறது நீங்க தான். பூசாரிய உடந்தையா வச்சுக்கிட்டு கருப்பு கோயில், உடுக்க பூஜை, அது இதுன்னு சாமி ஆடி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டவங்களெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரா கொண்டுகிட்டு இருக்கீங்க. கருப்பு சாமிங்கிற போர்வையில இருக்க மனுஷன் நீங்க தான். நான் தான் கருப்பு சாமினா என் மவனை நானே எதுக்குமா கொல்லணும்? நீதி பரிபாலனமா? மனுஷன்மா, ஆசா பாசம் இருக்கிற மனுஷன்மா. பெத்த புள்ள என்ன தவறு செஞ்சாலும் சரி அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிற சராசரி மனுஷன் நானு. இந்த பாரு, ஏற்கனவே போட்ட வேஷத்தை கலைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஏமா ஒரு புது வேஷத்தை ஏமால திணிக்கிற? இல்ல, இதுல உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதாயமா? இந்த வாத்தியார் வேஷம் போட்டதுனால நான் அனுபவிக்கிற சித்திரவதை கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா. நான் மட்டுமா வேஷம் போட்டேன்? எங்க ஆத்தாளுக்கும் பேய் வேஷம் போட வச்சு இந்த வீட்டுல ஆவியா அலைய வச்சேன். அதனால என்ன ஆச்சு? 4 பேர் முன்னாலே எங்க ஆத்தாள ஆத்தான்னு கூப்பிட முடியல. அவங்களாலையும் இவன் தான் என் மவன்னு சொல்ல முடியும். 20 வருஷத்துக்கு மேல இந்த ஊருக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா, ஜெயில் மாதிரி. அது மட்டும் இல்ல, நான் கட்டிக்கிட்டேனே கொஞ்சாதி, அவ சாவர வரைக்கும் என் உண்மையான பேர் என்ன, அவளுக்கு மாமியார் இருக்காளா இல்லையா, எதையுமே கடைசி வரையில தெரிஞ்சுக்காம செத்து போயிட்டாமா. இப்ப நான் பொத்தி பொத்தி வளர்த்தேனே ஒரே மவன் குணம் போயிட்டான். இப்ப சொல்லுமா, எனக்கு என்னமா ஆதாயம் இருக்கு? இந்த ஊர்ல எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற சொத்து அவ்வளவு இருந்தோ என்னால அனுபவிக்க முடியல. நான் தங்கி இருக்கேனே வீடு, அது எங்க பூர்வீக சொத்துமா. அதுக்கே பஞ்சாயத்துல வாடகை கட்டிட்டு நான் குடியிருக்கேன். ஏன் இந்த வாத்தியார் வேஷம் போட்டதுனால
இந்த வேஷத்தை கலைச்சிட்டு காசியா நான் வெளியில வந்தா அவ்வளவு சொத்து எனக்கு கிடைக்கும். ஆனா அதை அனுபவிக்க நான் இருக்க மாட்டேன். ஏன்னா காசி கம்பி அணி. போதும் தாய், போதும். நான் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு காசியா கொஞ்ச நாளாவது எங்க அம்மாவோட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் தாய். என்னை விடுதாய். எங்க போறீங்க? சிலோனுக்கு. அப்போ நீங்க செஞ்ச 2 கொலைக்கும் தண்டனை யார் அனுபவிக்கிறது? தெரியும் தாய். நான் இங்கன இருந்தா என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும்னு எனக்கு தெரியும். அதான் சிலோனுக்கே திரும்பி போயிடலான் இருக்கேன். அதனால தான் சார் 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 பயப்படாத தாயி. அதான் அந்த மேஜை மேலே கவரில் என் சொத்து எல்லாத்தையும் எனக்கு பிறக்க போகிற பேரனுக்கோ பேத்திக்கோ எழுதி வச்சுருக்கேன். உயில் அதை எடுத்துகிட்டு போய் என் மருமகள் லட்சுமி கிட்ட சேர்த்து நான் வரேன் தாயி. சார் சார் கொண்டவனே கொள்ள போயிட்டான். அவங்ககிட்ட கொண்டது மட்டும் தேவையா? என்ன சொல்றீங்க? என்ன புள்ள புரியாத மாதிரி கேட்குற? வடக்கப்பட்டி அக்கம்மா கிட்ட கூட்டிட்டு போ. அவ வாயும் வைத்தியம் சுத்தமா கழுவி அனுப்பிடுவா. என்னங்க இது? இருந்து நம்ம குடும்பத்துக்குன்னு வர வாரிசு இத போய் இந்த ஓடுகாலியை காப்பாத்துறது பெரிய விஷயம். இதுல இவ பெத்து போட்டதெல்லாம் காப்பாத்த நமக்கு என்ன தலைவிதியா புள்ள? நீங்களும் எப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசுறேன்? நம்ம பெத்து போட்டதுங்க பேச வைக்கிறீங்க. அந்த வாத்தியானும் தான் தலைமையில விழுந்துருமுன்னு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். வடக்குப்பட்டி கூட்டிட்டு போய் ஆக வேண்டியதை கவனி. போ. கவலைப்படாத கண்ணு, அது மாதிரி எதுவும் நடக்காது. உங்க அப்பாவை நான் சமாதானப்படுத்துறேன். அவர் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதுட. எழுந்து போய் படு. எனக்கு தெரியும் வெறப்பா சாமி வந்தவளாட்ட முடிய விரிச்சு போட்டு வரும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்குவேன்னு. என்ன விடுங்க, நான் சாகணும். என்ன விடுங்க.
வாங்க முன்னாங்க வா. இங்க பாரு லட்சுமி, லட்சுமி. புருஷன் செத்ததுக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டா ஊர்க்கிணத்துல தண்ணி இருக்காது, உனக்கு தான் மிதக்கும். எங்க அப்பாவே என்ன வச்சு காப்பாத்துறது எப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ்றது? ஓஹோ அப்படியா? என்ன உன் வயித்துல வளர்ற அந்த கருவை உங்க அப்பா கலெக்ட் சொல்லிட்டானா? பேச்சு கிழவி மகனுக்கு புத்தி வேற எப்படி போகும்? சரி சரி கிளம்பு. கள்ள பரம்பரையில வந்தவனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. நான்லாம் எதிர்த்து நின்று போராடி வாழல. பார்த்தாயே, உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல வளர்ற கருவுக்காகவது நீ வாழணும். அது என்ன பாவம் பண்ணுச்சு? மனசை தேத்திக்கோ. இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவெல்லாம் செய்யாத. இங்க பாரு, இங்க பாரு. உங்க அப்பா சொன்னதுக்கும் இப்ப நீ செய்ய போன காரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவ ஒரு உசுரத்தான் கொள்ள சொன்னா, நீ 2 உசுரை கொண்டு இருப்ப. இனிமே என்ன நடந்தாலும் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்லைன்னா விட மாட்டேன். சரி கிளம்பு. உன்னை கூட வீட்டில் விட்டு போகிறேன். உள்ள போமா. நீ கண்ட எங்கடா போயிட்ட? உன்னை காணாம நாங்க எப்படி தவிச்சு போட்டோம் தெரியுமா? வாங்க உள்ள வாங்க. உள்ள வர்றதுக்காக நான் இங்க வரல, உங்க பொண்ணை விட்டு போறதுக்காக வந்தேன். இனிமேல அது பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளைகிட்ட நல்ல விதமா ஆசையா பேசுங்க. இல்லைன்னா பேசாதீங்க, விட்டுருங்க. இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. லட்சுமி கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்துச்சு. நான் தடுத்து கூட்டியாந்துருக்கேன். நல்ல வேலை நான் பார்த்தேன், காப்பாற்ற முடிஞ்சுது. ஏதோ என் மனசு திருப்திக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன்னு அந்த பிள்ளைகிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த புள்ள இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போற அளவுக்கு முட்டாள்தனமா நாங்க நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும். நடந்துக்குங்க. ரம்மா, மாப்பிள்ள, என்ன மன்னிச்சு கொடுத்தாயே. வெந்த பொண்ணுல வேலை பாசுற மாதிரி பேசிவிட்டு, பகையாளியா இருந்தாலும் உன் மாமன் உன்னை காப்பாத்தி பொறுப்பா வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டும் போயிருக்கா. அப்ப நான் இருந்தும் நீ அழியிற மாதிரி பேசிக்கிட்டேன். இனிமே இந்த அப்பா அப்படியெல்லாம் பேச மாட்டேம்மா. வெளியே பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போ.